வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு கொஸ்டின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து அந்த கான்செப்ட் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட லாஸ்ட்டு ஆர்ஆர்பி ஜேஇ அந்த ஏஎல்பி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, பேசிக் கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சிபிஎஸ்சி புக்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம். சிபிஎஸ்சி புக்கில் லைன் பை லைனாக நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஓல்டு கொஸ்டின்ஸையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் வெரி ரியாக்டிவ் அண்ட் கெப்ட் இன் கெரோசின். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒயிட் பாஸ்பரஸை வந்து நம்ம வந்து வாட்டருக்குள்ளே வச்சுருப்போம். ஆனால் இந்த சோடியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கெரோசின்குள்ளே வச்சுருப்போம். ஸோ அதான் சோடியம் தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். Next, in the periodic table of the elements on moving left to right across the period, அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போனோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். மேலேருந்து கீழே வந்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து யாகம் வச்சுக்கோங்க. டாப்லேருந்து பாட்டம் வந்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட்லேருந்து ரைட் நம்ம மூவ் ஆனோம் அப்படின்னா அது வந்து டிக்ரீஸ் ஆகும். வல்கனைஸ்டு ரப்பர் கண்டைன்ஸ் சல்ஃபர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 3 to 5% இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹார்ட்னஸ் வந்து ரப்பரில் அதிகமாக தேவை அப்படின்னா சல்ஃபர் கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி மெட்டாலிக் ஓர். ஸோ இதில் வந்து எது வந்து மெட்டாலிக் ஓர் அப்படின்னா கலினா. ஸோ லெட்டோட ஓர் இது. கலினா வந்து மெட்டாலிக் ஓர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடரேட்டர் யூஸ்ட் இன் த நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ மாடரேட்டரில் வந்து நம்ம ஆர்டினரி வாட்டரை வந்து நம்ம மாடரேட்டராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போலாம் வந்து கிராஃபைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஆர்டினரி வாட்டருங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எது அப்படி சொல்லுவோம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் தான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கால்சியம் சல்ஃபேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். நெக்ஸ்ட்டு ஆசிட். இந்த ஆசிடிட்டியை வந்து எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிஹெச் மீட்டரை வந்து வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். வாஷிங் சோடாவோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா Na2CO3 × 10H2O. ஸோ இதான் வந்து இதோட கெமிக்கல் ஃபார்முலாவாக இருக்கும். Na2CO3 × 10H2O. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மியூரியாட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இதான் வந்து கரெக்டான ஆன்சர், மியூரியாட்டிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு, நம்ம லைட்டில் வந்து என்ன இனர்ட் கேஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா நியான் லேம்ப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நியான் தான் வந்து நம்ம லைட்டில் யூஸ் பண்ணுற இனர்ட் கேஸ். இந்த கெமிக்கல் நேம் ஃபார் தி பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா அப்படின்னா என்ன அப்படின்னா சோடியம் பைகார்பனேட். அதான் வந்து நம்ம பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் கார்பனேட்டை வந்து நம்ம வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பைன்னு வந்துச்சுனாலே அதை வந்து பேக்கிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பை வராமல் சோடியம் கார்பனேட் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வாஷிங் சோடாவாக நம்ம யூஸ் பண்ணுவோம். கெமிக்கல் நேம் ஆஃப் காமன் சால்ட் நம்மளுக்கு தெரியும், சோடியம் குளோரைட். ஆப்ஷன் ஏ தான், ஒன்று தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எதில் வந்து ஆக்சிஜன் இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரியோலைட் அப்படிங்கிற இந்த மினரலில் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்காது. மிச்சம் எல்லாத்துலேயுமே வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும். கிரியோலைட்டில் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்காது. நெக்ஸ்ட், த நான் மெட்டாலிக் கண்டக்டர் இஸ். ஸோ இதில் வந்து எது நான் மெட்டாலிக் கண்டக்டர் அப்படின்னா ஸோ இதில் வந்து ஆப்ஷன் 1, 3 ரெண்டுமே வந்து இதில் வந்து எல்லாமே வந்து கண்டக்டர் தான். அயன் வந்து எலமெண்ட்டை கண்டக்ட் பண்ணோம். கார்பனும் வந்து கண்டக்டர் ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் நம்ம எலக்ட்ரோலைசிஸில் பார்த்துருப்போம். காப்பர் சல்ஃபேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ மெர்க்குரியும் வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ இதில் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வில் ரீப்ளேஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் தி ஆசிட்ஸ் டு ஃபார்ம் சால்ட்ஸ். ஸோ இதில் வந்து எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னா சோடியம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டினை ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டல்ஸ் ஹேஸ் லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ இதில் வந்து லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் எதுன்னு நம்மளுக்கே தெரியும், மெர்க்குரி. அதாவது நம்ம லிக்விட் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விட் நான் மெட்டல் அப்படின்னா புரோமின் வந்து லிக்விட் நான் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். The gas produced in marshy places due to decomposition of vegetation. ஸோ இந்த வெஜிடேஷன் நம்ம இந்த வெஜிடேஷன்ஸ் கழிவுலாம் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு மீத்தேன் கேஸ் இருக்கும். ஸோ மீத்தேன்ங்கிறது கரெக்டான ஆன்சர். அந்த கெமிக்கல் நேம் ஆஃப் ஹைப்போ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோடியம் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சில்வர் புரோமைடு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதில் வந்து அதையும் யூஸ் பண்ணுவோம். சோடியம் ட்ரைபாஸ்பேட் வந்து ஹைப்போ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோட்டோகிராஃபியில். நெக்ஸ்ட்டு கார்போரண்டம். ஸோ கார்போரண்டம்ங்கிறது என்ன அப்படின்னா, கார்போரண்டம்ங்கிறது சிலிக்கான் கார்பைடு அப்படிங்கிறத வந்து கார்போரண்டம். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலிக்கான் கார்பைடு எஸ்ஐசி அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஐசிங்கிறது கெமிக்கல் ஃபார்முலா. சிலிக்கான் கார்பைடு வந்து கார்போரண்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் 1 mole ஆஃப் கேஸ் அட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 6.013 × 10⁻23 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். 6.023 × 10⁻23 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா இருக்கவே இருக்காது. 0 நியூட்ரான்ஸ் தான் வந்து இங்கே இருக்கும். ஸோ 0ங்கிறதான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த ஹீட் வேல்யூ ஆஃப் தி கம்பஸ்ட் ஆஃப் கேஸ்லின். ஸோ 47,000 kJ/kg. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கேஸ்லினோட கம்பஷன் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 47,000 kJ/kg தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஹூ டெவலப்டு தி மாடல் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ போர் அண்ட் ரூதர்ஃபோர்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த போருங்கிறவர் தான் வந்து அந்த ஷெல் வந்து பிரித்து வச்சாங்க. ஸோ ரூதர்ஃபோர்ட் வந்து ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிருவார். அட்டாமிக் தியரிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். டால்டன் அட்டாமிக் தியரி வந்து யார் கொடுத்தா அப்படின்னா டால்டன். இங்கே வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் யாருன்னா போர் அண்ட் ரூதர்ஃபோர்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். சோடியம் கார்பனேட். சோடியம் பைகார்பனேட்னா என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வந்து பேக்கிங் சோடா அப்படின்னு பார்த்துருக்கோம். இதே சோடியம் கார்பனேட் அப்படின்னா அது வந்து வாஷிங் சோடா. ஸோ வாஷிங் சோடா தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் when a bond is formed between two atoms the energy of the system will be. ஸோ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் சேமாக இருக்கும். ரிமைன்ஸ் தி சேம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் H2 + I2ங்கிறது 2HI அண்ட் 2HI வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னா H2 + I2. ஸோ இதில் ரெண்டுமே வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. K1 அண்ட் K2ங்கிறது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லையும் எப்படி எழுதலாம் அப்படின்னா K1 = 1/1, K1 வந்து = 1/K2. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னு நம்ம நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, இது இப்படி ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதாவது H2வும் I2வும் சேர்ந்தது வந்து 2HI. அது வந்து K1 இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸாக மாற்றினாங்க அப்படின்னா K1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1/K2க்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி மெட்டீரியல் விச் இஸ் lethal to 50% அனிமல் இஸ் கால்டு என்ன அப்படின்னா LD15 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ LD15 தான் இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். மட்டி வாட்டர் இஸ் ட்ரீட்டட் வித் தி அலும் இன் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இட்ஸ் டெர்ம்ட் அஸ். ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொயாகுலேஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பிராஸ். ஸோ இங்கே இசட் இல்லை. ஸோ வந்து அதோட காம்போசிஷன் வந்து இசட் வரும். ஸோ காப்பரும் ஜிங்க்கும். பிரான்ஸ் அப்படின்னா காப்பரும் டின்னும். ஸோ இங்கே வந்து காப்பர் அண்ட் ஜிங்க் தான் வந்து கரெக்டான ஆன்சர். பியூரஸ்ட் கமர்ஷியல் ஃபார்ம் ஆஃப் அயான், அதாவது லெஸ் கார்பன் கண்டென்ட் எதில் இருக்கும் அப்படின்னா ரோட் அயான் வந்து லெஸ் கார்பன் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதான் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கேல்வனைசேஷன். நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், நிறைய நம்ம படிச்சிருக்கோம். ஜிங்க் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் கேல்வனைசேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து எது வந்து சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னா ஹோமோஜினியஸ் மிக்சர் வந்து சொல்யூஷனாக இருக்கும். ஹோமோஜினியஸ் மிக்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் a solution is a homogeneous mixture of 2 or more substance. ஸோ அதுவும் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் த ஃபஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் synthesized in the laboratory. ஸோ எது அப்படின்னா யூரியா தான் வந்து கரெக்டான ஆன்சர். The buffer action of blood is due to the presence of HCO3, H2CO3. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Which one of the following contains the maximum percentage of carbon? ஸோ கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக ஸ்டீல் வந்து என்னவா மாறும் அப்படின்னா கேஸ்ட் அயனாக மாறும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்பன் கண்டென்ட் வந்து 2.5லேருந்து 4 to 5% இருக்கும். அப் டு 6.3% கூட இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும், உடஞ்சிடும், சீக்கிரமே உடஞ்சிடும். ஸோ வந்து கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கேஸ்ட் அயன் அப்படின்னு சொல்லுவோம். Which of the following appear to be the significant potential for the accumulations through food chain? ஸோ இந்த DDT அப்படிங்கிற இன்செக்டிசைடு என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து இன்செக்ட் சாப்பிடும். இன்செக்டை சாப்பிட்றதுனால பறவைங்க சாப்பிடும். பறவையிலேருந்து பறவைக்கு வந்து பரவும். அது வந்து நம்மளோட ஃபுட் செயின்லேயே கலந்துரும். ஸோ இதை வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ DDTங்கிறது வந்து ஒரு இன்செக்டிசைட். ஸோ அது வந்து நம்ம ஃபுட் செயினில் கலக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் which of the following elements for the example of the noble gas?
ஸோ நோபல் கேஸ் நமக்கு தெரியும், ஹீலியம், ஆர்கான், நியான், கெப்டான் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ ஹீலியம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் டஸ் நாட் எக்ஸிபிட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி? ஸோ இதில் வந்து யுரேனியம், தோரியம், பொலோனியம்லாம் வந்து ரேடியோ ஆக்டிவ். எது வந்து ரேடியோ ஆக்டிவ் கிடையாது அப்படின்னா அலுமினியம் வந்து ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இஸ், ஸோ வந்து நம்மளோட இடத்துல வந்து அதிகமாக இருக்கிற எலமெண்ட் எது அப்படின்னா ஆக்சிஜனாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அட்மாஸ்பியர் கேஸ் கேட்டாங்க அப்படின்னா நைட்ரஜன். மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் தான் எழுதணும். ஆக்சிஜனுக்கு அடுத்தது என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னா சிலிக்கா அதிகமாக இருக்கும். நம்ம சாண்டில் வந்து சிலிக்கா தான் அதிகமாக இருக்கும். அலுமினியம் சால்ட் கண்டெய்ன்ஸ் யூஸ்டு டு ஸ்டாப் ப்ளீடிங். ஸோ எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அலுமினியம் சல்ஃபேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பிளட் வருது அப்படின்னா அதை வந்து கிளாட் பண்ணணும் அப்படின்னா பிளட் வந்து நிற்கணும் அப்படின்னா அலுமினியம் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கிற ஏதாவது தான் வந்து நம்மளுக்கு வைப்பாங்க. நைட்ரஜன் இன் வாட்டர் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப், என்னவா இருக்கும் அப்படின்னா நைட்ரேட்டாக இருக்கும். நைட்ரேட் இந்த ஃபார்ம் ஆஃப் நைட்ரேட்டாக இருக்கும். கெமிக்கல் நேம் ஆஃப் கம்மாக்சைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு, அதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆகும். பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு தான் வந்து நம்ம கம்மாசேன் அப்படின்னு சொல்லுவோம். காமாசேன் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. காமாசேன். விச் எலமெண்ட் பிஹேவ்ஸ் கெமிக்கலி போத் அஸ் மெட்டல் அண்ட் நான் மெட்டல்? ஸோ இதுலேருந்து மெட்டலாகவும் இருக்கும் நான் மெட்டலாகவும் இருக்கிறது எது அப்படின்னா போரான். போரான்ங்கிறது போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். அதே மாதிரி ஆர்சனிக், ஆன்டிமோனி, ஸோ இதெல்லாம் வந்து மெட்டலாகவும் இருக்கும் நான் மெட்டலாகவும் இருக்கும்னு பார்த்துருக்கோம். The amount of oxygen in the atmosphere remains relatively constant because it gives off by இது மூலமாக வருது அப்படின்னா பிளான்ஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது ஆக்சிஜன். நெக்ஸ்ட்டு வாட்டர் கேஸ் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜன் சேர்ந்ததான் வந்து நம்ம வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் அப்டைனிங் ஃப்ரம் தி சீவீட்ஸ்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அயோடின். ஸோ அயோடின் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், அந்த ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயின்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனும் சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடு தான் நம்ம வந்து ஆசிட் ரெயினை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், கார்பன் ஃபுட் பிரிண்ட் கேன் பி ரெடியூஸ் பை. ஸோ நம்மளோட கார்பன் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணால் தான் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு அதாவது குளோபல் வார்மிங் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை வந்து எது மூலமாக ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா வேஸ்ட் வாட்டரை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது மூலமாக, வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிளிங் பண்ணுறது மூலமாக, அதுக்கப்புறம் யூஸிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளிகேஷனு, கம்யூனிகேட்டிங் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறையா பைக்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்ம வந்து கார்பனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அர்த்தம். மெட்டீரியல் வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் சோலார் செல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம வந்து பஸ்ஸு, ட்ரெயின் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்மியாகும். கம்பேர்ட் டு பைக்கில் போகிறது, காரில் போகிறலாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கார்பன் கண்டென்ட் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வினிகருங்கிறது நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிட்னு பார்த்துருப்போம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து எல்லா வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 கொஸ்டினில் 50 கொஸ்டின்ஸ் எப்படியும் வந்து நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். பெரா ஆக்சியஸ்டில் நைட்ரேட் அப்படிங்கிறது PAN அப்படின்னு சொல்லுவோம். ஸோ PANங்கிறது வந்து செகண்டரி பொல்யூட்டண்ட்டாக இருக்கும். ஸோ PAN அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது வந்து பெரோக்ஸ் அசிட்டில் நைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரௌன் ஏருங்கிறது ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மோக் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்மாக்ங்கிறது தான் வந்து ப்ரௌன் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த கிளிசராலில் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா வயலண்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கும். ஸோ வயலண்ட் எக்ஸ்ப்ளோஷன் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ப்ளீச்சிங் ஏஜென்ட் நம்மளுக்கு தெரியும் வாட்டரில் குளோரின் கலப்பாங்களா. ஸோ குளோரின் வாட்டர் தான், குளோரின் தான் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி ஃபவுண்ட் பொல்யூட்டன்ஸ் இன் தி ட்ரிங்கிங் வாட்டர் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா? ஸோ ட்ரிங்கிங் வாட்டரில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த ஆர்சனிக், ஃப்ளோரைடு, அதுக்கப்புறம் இந்த யுரேனியம், ACE. ஸோ ACE தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதில் வந்து இந்த சோர்பைடுங்கிறது நம்ம வந்து ஸ்வீட்டனிங் ஏஜெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்மாலிட்டிகேட் கூட நம்ம சம் பார்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இந்த ACE இது மூணுமே வந்து நம்ம பொல்யூட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட், சைனைட் பாய்சனிங் காசஸ் டெத் இன் த செகண்ட் பிகா. எதனால வந்து சைனைடை வந்து சாப்பிட்டோன்னே டக்குன்னு இறந்துறாங்க அப்படின்னா அது வந்து காசஸ் கார்டியாக் அரெஸ்ட்.
அதாவது ஹார்ட் அட்டாக்கை வந்து உண்டு பண்ணுறதுனால தான் வந்து டக்குன்னு வந்து சைனைட் சாப்பிட்டோன்னே இறந்துருவாங்க. நெக்ஸ்ட் த ஓர் ஆஃப் அலுமினியம். ஸோ அலுமினியத்தோட ஓர் வந்து பாக்சைட். Heavy metals got their name because compared to other atoms they have higher atomic mass. ஸோ அட்டாமிக் மாஸ் வந்து ஹையராக இருக்கனால தான் வந்து நம்ம அது வந்து ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் photochemical smog is a resultant of the reaction among என்னென்னலாம் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னா NO2 O3 கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் PAN பெராக்சி அசிடைல் நைட்ரேட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடில் நைட்ரஸ் ஆக்சைடு O3 பெராக்சி அசிடைல் பிரசன்ஸ் இன் த சன்லைட் அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பார்ட்டிகல்ஸ் ஹேஸ் தி டியூயல் நேச்சர் ஆஃப் தி பார்ட்டிகல். ஸோ இதில் வந்து எது டியூயல் நேச்சராக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ங்கிறது டியூயல் நேச்சர். ஸோ இது பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஆப்ஷன் நம்பர் 4 தான் ஆன்சர். NO2 O3 அண்ட் PAN presence in the sunlight அதான் வந்து photochemical smog அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அல்ட்ரா பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல் இஸ் டன் பை ஜோன் மெல்டிங். ஸோ ஜோன் மெல்டிங் தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சர். ஜோன் மெல்டிங். நெக்ஸ்ட் சாஃப்ட் சில்வரி மெட்டல் எலமெண்ட் விச் அயனைஸ் ஈஸிலி when heated or exposed to the light and is present in the present in the atomic clocks. எது இருக்கும் அப்படின்னா சீசியம் தான் வந்து அட்டாமிக் கிளாக்லலாம் இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட் தான் வந்து நம்ம அட்டாமிக் கிளாக்ஸில் வச்சுருப்போம். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஆர் ஜென்ரலி மேட் ஃப்ரம். ஸோ டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லேருந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து தயாரிப்பாங்க. இந்த பொல்யூஷன்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சைலன்சரில். நெக்ஸ்ட் green color seen in firework displays is due to the chloride salt of strontium. Strontium தான் வந்து கரெக்டான ஆன்சர். The radiation that can penetrate deepest in our body என்ன அப்படின்னா காமா. ஸோ காமா பார்ட்டிகல்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். which one of the following does not contain silver. ஸோ ஜெர்மன் சில்வரில் வந்து சில்வர் இருக்காது. The important greenhouse gas other than methane being produced from the agricultural field. ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்லேருந்து வேறு என்ன க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னா நைட்ரஸ் ஆக்சைடும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். The acid rains is caused due to the pollution of atmosphere by oxides of nitrogen and sulfur. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் which of the chemicals is responsible for the depletion of ozone layer in the atmosphere. ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம். குளோரோ கார்பன் CFC அப்படின்னு பார்த்துருக்கோம். கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஹெவி வாட்டர். ஸோ டியூட்ரியம் ஆக்சைடு. ஸோ DTO தான் வந்து கரெக்டான ஆன்சர். The oxides are sulfur present in the atmosphere are washed down by rains to cause. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா pH லெவல் ஆஃப் தி சாயில் வந்து கம்மியாகும். இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் வந்து அட்மாஸ்பியரில் வந்து ரெயின் வாட்டர் மூலமாக போகிறனால சாயில் வந்து பாதிக்கப்படும். அதோட pH வேல்யூ வந்து கம்மியாகும். pH வேல்யூ கம்மியாச்சு அப்படின்னா அது வந்து ஆசிடிக்காக மாறிடும். The acid which fails to liberate carbon dioxide from sodium bicarbonate. ஸோ இதுக்கு வந்து என்ன கரெக்டான ஆன்சர்னா அசிட்டிக் ஆசிட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அசிட்டிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கோல் வெரைட்டி. ஸோ இது வந்து டோலமைட்டுங்கிறது கோல் வெரைட்டி கிடையாது. பிட்டுமினஸ் பீட்டு லிக்னைட்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கோல் வெரைட்டியில். டோலமைட்டுங்கிறது கோல் வெரைட்டி கிடையாது. ஸோ ட்ரை ஐஸுங்கிறது சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த காமன் நேம் ஆஃப் சோடியம் பைகார்பனேட். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் சோடியம் பைகார்பனேட்னாலே பேக்கிங் சோடா அப்படின்னு பார்த்துருக்கோம். சோடியம் கார்பனேட்னா வாஷிங் சோடா. மெக்னீஷியம் 2+ அயான்ஸ் அதாவது MgCl2ல வந்து Mg வந்து அதாவது 1 மில்லியனாக இருக்குது அப்படின்னா குளோரின் வந்து 2ன்னு இருக்கா, அப்போ வந்து அது என்னவாக இருக்கும் 2 மில்லியன்ஸாக இருக்கும். ஸோ 2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். The gas that cause suffocation and death when coal or coke is burnt in the closed room. எதனால டெத்து கூட வந்துடும் அப்படின்னா இந்த கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுறதுனால டெத் அளவுக்கு கூட அது கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஏர் இஸ் செட் டு பி சேச்சுரேட்டட் வென் இட் கண்டெய்ன்ஸ் மேக்ஸிமம் கண்டென்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் அதிகமாக இருந்தால் சேச்சுரேட்டட் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் அதாவது சேச்சுரேஷன் லெவல்னால் அதை தாண்டி நம்ம அதில் ஆட் பண்ணவே முடியாது. இப்போ
தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் சால்ட்டை போட்டு கலக்குறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணாலும் அது தண்ணியில் கரையாது. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இது கெமிஸ்ட்ரி புக்லேயே படிச்சிருக்கோம். The atoms having the same number of protons but different mass number of neutrons. ஸோ நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த ஹைட்ரஜன்லாம் வந்து H1 அதுக்கப்புறம் மேலே 2 அப்படின்னு போடுவோம். அதான் சேம் மாஸ் சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னா ஐசோடாப்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். The soap helps in the better bleaching cloths because இதில் வந்து it reduces the surface tension of the solution. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் த மோஸ்ட் சூட்டபிள் யூனிட் ஃபார் தி எக்ஸ்பிரஸிங் நியூக்ளியர் ரேடியஸ் எல்லாம் மீட்டர் மைக்ரான் மீட்டர் அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ ஆங்ஸ்ட்ராங் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அட்டாமிக் நியூக்ளியர் ரேடியஸ் வந்து நம்ம ஆங்ஸ்ட்ராமில் தான் வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் த அயன் ஃபில்லிங்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தி ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் எது மூலமாக வருதுன்னா மேக்னடைசேஷன் மூலமாக அயன் கண்டென்ட் வந்து நம்ம எடுத்துருவோம். நெக்ஸ்ட் த மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் பை த நம்பர் ஆஃப் லிவிங் சிஸ்டம். ஸோ எது அப்படின்னா ஹைட்ரஜன் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். கிங் ஆஃப் மெட்டல்ஸ் கோல்டு இஸ் த கிங் ஆஃப் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அமௌங் தி ஃபாலோயிங் இதில் வந்து எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் எதுனா ஃப்ளோரின். இதுவும் ரிப்பீட்டடாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2015 வந்து கேட்ட கொஸ்டின். இதை நம்ம முன்னாடியே எப்போ கேட்டிருப்பாங்க அப்படின்னா 1990 அந்த 93 95 அந்த ரேஞ்சில் கேட்டிருப்பாங்க. ஸோ ரிப்பீட் ஆகும். ஆர்கானிக் ஃபுட் இஸ் சப்போஸ்டு டு பி பெட்டர் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் பிகாஸ் ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் வந்து எதனால் அப்படின்னா அதில் வந்து நம்ம எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். வித்தவுட் தி யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் சிந்தட்டிக் பெஸ்டிசைட்ஸ் ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப ஈஸி. த மெயின் காம்போனன்ட் ஆஃப் லிக்விட் ப்ளீச். ஸோ ப்ளீச் பவுடரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சோடியம் ஹைப்போக்ளோரைடு. நம்ம பார்த்துருப்போம் ப்ளீச்சிங் பவுடர்னு இருக்கும். அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட்டாக இருக்கும். குளோரைட். சில்லி சால்ட்பீட்டர் இஸ் த காமன் நேம் ஆஃப். எதனால் இந்த நேம் இதுக்கு வந்திருக்கும் அப்படின்னா அங்கே வந்து சிலிங்கிற ஏரியாவில் வந்து இந்த சோடியம் நைட்ரேட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் சோடியம் நைட்ரேட் வந்து சில்லி சால்ட்பெட்டர் அப்படிங்கிறது சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இது நம்மளுக்கு தெரியும் போபால் கேஸ் ட்ரெஜடியில் வந்து மெத்தில் ஐசோசைனேட். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு in a reactions of type A plus B is equal to C plus D one could ensure it to be first order reactions by the. ஸோ இதில் வந்து என்ன வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸிங் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கிராஃப் மாதிரி போட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாலசைட்ஸ் அண்ட் ஸ்டாலக்மைட்ஸ் ஆர் டியூ டு தி precipitation ஆஃப். ஸோ இது வந்து எதோட ப்ரிசிபிடேஷனாக இருக்கும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டோட ப்ரெசிபிடேட்டாக இருக்கும் CaCO3. நெக்ஸ்ட் சால்ட்ரிங் ஆஃப் டூ மெட்டல்ஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோஹசன். ஸோ கோஹசன்ங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக தான் அது ரெண்டும் ஜாயின் ஆகும். நெக்ஸ்ட் அண்ட் electrochemical cell which is used as the source of direct electrical current at constant voltage under standard conditions is called என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட பேர் என்னன்னா பேட்ரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் த கேஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் தட் மேக்ஸ் இட் பேசிக். ஸோ எது வந்து அதை வந்து பேசிக்காக மாற்றோம் அப்படின்னா அம்மோனியா. ஸோ அம்மோனியா தான் வந்து கரெக்டான ஆன்சர். த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் குனைன் அண்ட் சைட்டோசின் இஸ் DNA. இன் DNA எத்தனை வந்து நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். டெட்ரிவேஷன்ஸ் ஆஃப் மெட்டல் எதனால் ஆகுது அப்படின்னா கரோஷன்னால தான் அது வந்து டெட்ரியாட் ஆகுதும். நெக்ஸ்ட் விச் கேஸ் எமிட்டட் பை தி பவர் ஸ்டேஷன்ஸ் காஸ் ஆசிட் ரெயின். நமக்கு தெரியும் சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு தெரியும். நெக்ஸ்ட் ஹெவி வாட்டர்னா டீட்ரியம் தான் வந்து டீட்ரியம் ஆக்சைடு DT1 பார்த்துருக்கோம்ல, டீட்ரியம் ஆக்சைடு தான் வந்து ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன். வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் எது அப்படின்னா டை எத்திலாமின் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அம்மோனியா இருக்கும், அதுக்கப்புறம் எத்திலாமின் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரை எத்திலாமின் இருக்கும். ஸோ டை எத்திலாமின் தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு
the inert gas which is substituted for nitrogen in the air used for deep sea drivers for breathing. நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஹீலியம். ஸோ ஹீலியம் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் டோட்டலாக வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோ இந்த எல்லா 8 வீடியோஸும் பார்த்துட்டு அந்த 9th வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 100 நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு 133 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோ எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 70+ கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் எழுதிடலாம். இதோட பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே நான் வந்து ஃபாஸ்ட்டாக சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிற பார்க்குறதுக்காக நீங்களே வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். 1லேருந்து 100 வரையும் எழுதி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆன்சரை வந்து நீங்களே வந்து 1 2 3 அப்படின்னு வேகமாக வந்து எழுதி பார்த்துருங்க. இது 20 நிமிஷம் வீடியோ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸில் டெஸ்ட் எழுதி முடிச்சுருங்க. அவ்வளோதான். இந்த ஒரு 8 9 வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடலாம். கண்டிப்பாக இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓல்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும். ஆர்ஆர்பிலாம் ஓல்டு கொஸ்டின் எடுத்து பார்த்தோன்னே தெரியும். அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக கேட்டிருக்க சிஹெச்எஸ்எல் கொஸ்டின்லாம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். குவாலிட்டி அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.